ஆராதனையை இன்றைக்கு சாத்தான் களவாடி விட்டான். ஆராதனை என்று சொன்னாலே ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து பாடல் பாடுவது என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி விட்டான். ஆராதனைன்னு சொன்னாலே கரங்களை தட்டுதல், அல்லேலியா சொல்லுதல் என்ற எண்ணத்தை என்னில் உருவாக்கி விட்டான். இதையெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் என்னை பற்றி எந்த சாட்சியும் சொல்ல முடியாவிட்டால், நான் அல்லேலியா சொல்லுகிறதுனாலேயோ, ஆமென் சொல்லுகிறதுனாலேயோ, கரங்களை தட்டுகிறதுனாலேயோ, ஸ்தோத்திரம் செலுத்துகிறதுனாலேயோ என்ன பயன்? ஒருவேளை சாத்தானே தேவனை ஸ்தோத்தரித்தால் தேவனுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அருவருப்பா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வாரம் முழுவதும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவன் மட்டுமல்ல, சாத்தானும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அதையும் சேர்த்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சாத்தான் என்னை பற்றி ஒரு குற்றம் சுமத்துகிறான் தேவனிடத்துல போய், இந்த மனிதன் சரியில்லை, மனைவியோடு தகராறு செய்யக்கூடியவனா இருக்கிறான், மனைவி சரியில்லை, கணவனோடு எப்பொழுதுமே தகராறு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, வேலையிலே ஒழுக்கம் இல்லை, படிக்கிற இடத்துல சாட்சி இல்லை, இப்படி என்னை பற்றிய சாத்தான் தேவனிடத்துல ஒருவேளை குற்றம் சொல்லும் பொழுது தேவன் பிரதிபலனாய் என்ன சொல்லுவார் என்று மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்க. கூடுதலாய் அவன் இன்னொன்றையும் சொல்ல முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவன் காலையில எழுந்து தேவனை ஆராதிக்க வேற வந்து விடுகிறான். ஆண்டவரே, எனக்கு அன்பானவர்களே, இது தேவனுக்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணுமா? இல்ல அந்த இடத்துல நீ சொல்லுகிறது தவறு என்று தேவனால் சொல்ல முடியுமா? That's a worship. இது எப்படிங்க ஆராதனையா இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கலாம். தேவனுக்கு இது புகழ்ச்சியை கொண்டு வரும்.